வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு அனதர் வேர்ல்டு குக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்மாவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா கத்திக்குள்ள போலாம். நான் ஏஜே அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜே வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ கிரவுன் பிரின்ஸ் ஆன ரியோனை வந்து மிரட்டி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க வீடு கட்டுறதுக்காக சரி ஓகே நம்ம போய் டுவார்ஃபை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மலைக்கு வந்திருப்பான். அந்த மலைக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிராகன் இருந்திருக்கும். அந்த டிராகனோட பேர் வந்து செரீனா. செரீனாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான பேர் இந்த மலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவிக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நான் அவனை மீட் பண்ணி ஆகணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா விளையாண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் முடிவு பண்ணிருப்பா. இந்த மாதிரி நான் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே போறேன், ஒரு பெரிய சண்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செரீனாவும் பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் வந்திருக்கும். அது காலில் பட்டு காலில் குத்தி செரீனா கதறிட்டு இருந்திருப்பா. ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்க. அதையும் கட் பண்ணி ஹீரோவும் சிந்தியாவும் ரெண்டு பேரும் மலை மேல ஏறிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் சிந்தியாலாம் காண்டாயிருப்பா. எனக்கு மலை மேல ஏறுறதுனாலே கடுப்பா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்டாங்க வந்து ஹீரோவும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டாங்க வந்து சிந்தியாவும் அப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸ்ல நிறைய ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம ஏன் டுவார்ஃபை தேடி போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது அவங்களோட வில்லேஜும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடம் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒரு கேவ் மாதிரி இருந்திருக்கும். இதுக்குள்ள போனா டுவார்ஃபோட வில்லேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல சிந்தியாவும் அங்க பார்க்கும்போதே அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரே கலராவே இருந்திருக்கும். என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ உள்ள போய் பார்க்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டுவார்ஃப் வந்து இறந்து போய் கிடந்திருப்பாங்க. அவங்களோட எலும்பு கூடு மட்டும் இருந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஆனா அந்த டைம் பயங்கர ஃபோர்ஸா உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வந்திருக்கும். வெளியே பாத்தீங்க அப்படின்னா செரீனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் டிராகன் தான் வெளியே வந்திருக்கும். அதுவும் டிராகன் ஃபார்ம்ல வந்துட்டு ச்சே நான் கூட பவர்ஃபுல்லான வேற யாரோ வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தேன். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஹியூமனும் அது கூட பார்த்தோம்னா ஒரு சின்ன குட்டி டிராகன் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ரெட் டிராகனான செரீனாவும் பயங்கரமா கலாய்ச்சி விட்டுப்பா. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு ஆசையா வெளியே வந்தேன், என் ஆசையில இப்படி மண்ணலி கூட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செரீனாவும் கேட்கும் போது இது கேட்டாங்க இந்த ஹீரோவும் இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணமா, நீதான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்ட செரீனாவும் டே தம்பி டே ராஜா என்னப்பா நான் ஒரு டிராகன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இங்க நடந்த விஷயத்துக்கு நீதான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஹியூமன்ஸே இப்படிதான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரீனா டிராகனும் பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் பிரத்தை யூஸ் பண்ணி பயங்கர ஹோஸா அட்டாக் பண்ண இதை பார்த்து அங்க இருந்து சிந்தியாவும் ஷாக்கா இருப்பா. ஏன் அப்படின்னா இதை அவளாலேயே தடுக்க முடியாது. ஹீரோவை என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம வந்த அவள் பெரிய ஃபயர் பிரத்தை தலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருப்பான். இதை பார்த்து அங்க இருந்து செரீனாவும் ஷாக் ஆயிருப்பா. அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாம நீ தான் இதை பண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக் வந்து அங்க கூடிய செரீனா மேல பண்ண செரீனாக்கெல்லாம் செம்மடி விழுந்திருக்கும். செரீனாலாம் ஷாக் ஆயிருப்பா. ஒரு டிராகனே இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ 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 அந்த வார்ல நிறைய பேத்த கொன்னவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் செரீனாவுக்கு ஹீரோ பத்திர விஷயம் ஞாபகம் வருது. இந்த டுவார்ப் எல்லாத்தையும் நீ தான் கொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட செரீனாவும் ஐயா சாமி நான் எதுவுமே பண்ணல, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி யாரும் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செரீனாவும் பாத்தீங்க அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பே கேட்டுப்பா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளாக் டோர் இருக்குது, அதை ஓபன் பண்ண நானும் ட்ரை பண்ணேன் பட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செரீனாவும் சொல்ல இது கேட்டாங்க இந்த ஹீரோவும் அந்த பிளாக் டோர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க செரீனாவும் டக்குனு கிட்ட வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கைடு தேவையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அது மட்டும் கிடையாது இந்த குட்டி டிராகனை விட நான் உனக்கு எல்லா விதத்திலையும் பெட்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் கிட்ட வர சிந்தியாவும் தூக்கி போட்டு மிச்சிருப்பா. அடிங்க சிவப்பு மண்டை கிட்ட வர வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் சொல்லியிருப்பா. செரீனாக்கெல்லாம் அடி செம்ம அடி. ஹீரோவும் அந்த டோர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த டெப்த்ல போனீங்கனாலே தெரியும் அந்த டோர் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் சொல்லியிருப்பா. அதையும் கட் பண்ணி இந்த பக்கம் பேலஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்னோட ஸ்டெப் மதரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. டெய்னும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பத்தி சொல்ல இது கேட்டாங்க இந்த ஸ்டெப் மதரும் ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டெய்னும் ஆமா பெட்ல தோத்துட்டாங்க இங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டெப் மதரும் சாப்பிடாம அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. டெய்னும் நீங்க திரும்ப அந்த ஸ்வீட்டை சாப்பிடாம போறீங்க, சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம லஞ்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க டெய்னோட ஸ்டெப் மதரும் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்னோட அப்பாவை பார்க்க போயிருப்பாங்க. டெய்னோட அப்பாவை பார்த்து உங்களுக்கு உடம்பு எல்லாம் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னால மூச்சு கூட சரியா விட முடியல, இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்தாலும் பட் எனக்கு இது ஒரு கல்லறைக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு, நான் பேசுற விஷயம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெய்னோட ஸ்டெப் மதர் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இது என்ன கதை அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் சிந்தியாவும் கேக்குள்ள வந்திருப்பாங்க. இந்த கேவ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ரெட் டிராகனா தான் இருக்கணும், அந்த செரீனாவை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கத்திட்டு இருந்திருப்பா. அங்க பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய கதவு இருந்திருக்கும். அந்த கதவிட்ட போய் நின்று பார்க்கும்போதே தெரியுது அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிராகனோட கிளா மார்க்ஸ் இருந்திருக்கும். இதை பார்த்து அங்க ஹீரோவும் யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. சிந்தியாவும் கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருப்பா.
பண்ணியிருப்பான். பட் என்ன அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். சிந்தியாவும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க டுவார்ஃப் கிடையாது. சோ உங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து போகல அப்படின்னா கண்டிப்பா உங்கள அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து ஒரு சத்தம் கேட்க இத பார்த்து அங்கிருந்து சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த செரீனா தான். அவ தான் நம்மள பிளான் பண்ணி மாட்டி விட்டா. அவள சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தியாவும் கடுப்புல கத்திட்டு இருக்க. ஹீரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா செரீனாவை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இத வந்து அந்த டோரும் கேட்டுக்கும். எது செரீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரும் கேட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி சிந்தியாவும் செம்ம கடுப்புல இருந்திருப்பா. அந்த செரீனா நம்மளே ஏமாத்திட்டா. அவளை புடிச்சு கழுத்த படக்குன்னு ஒரு திருப்பு திருப்பாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்கிருந்து நம்மளோட சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா செம்ம கடல குச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் புடிச்சிருப்பான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த டார்ஃபே கதவு திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கதவுல பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கிளா மார்க்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது செரீனா மட்டும் தனியா பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல இது கேட்ட சிந்தியாவும் அப்ப அவ கூட இன்னும் நிறைய டிராகன்ஸ் இருக்கா. சரி பரவாயில்ல எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் இந்த பக்கம் ராவான ரவுடியா மாறிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் சிந்தியா கொஞ்சம் அமைதியா இரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டோரை பார்த்து சரி ஓகே நீங்க எத்தனை வருஷமா உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது அந்த கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து டுவார்ஃப் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உள்ளதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டுவார்ஃபும் சொல்ல என்ன பண்றது மத்தவங்களுக்கு பயந்து ஒரு வருஷமா சோறு தண்ணி இல்லாம உள்ளதான் கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டுவார்ஃப் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கதவு தோந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பரிசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்டாங்க இந்த டுவார்ஃபோ நாங்க எந்த நம்பிக்கையில கதவை திறக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க செரீனாவை பத்தி பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது செரீனாவோட பசங்களா நீங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க சிந்தியாவும் காண்டா இருப்பா. அவளுக்கெல்லாம் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் காண்ட்ல கத்திட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு லாக் பண்ணியிருப்பான். நீங்க சொல்ற விஷயமும் எனக்கு காட்டும் தான் படுது. அப்படி இருக்கும்போது உங்களோட ஒப்பீனியன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தியா கிட்ட போயிட்டு என்னோட பேக் எடுத்துரும் அப்படின்னு சொல்ல சிந்தியாவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே கேம்பா போட்டு தலைவனு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இது பார்த்து அங்க டுவார்ஃப் எல்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா தெரியல இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது கேட்ட அங்க டுவார்ஃப் ஷாக் ஆயிருப்பாங்க. எது சாப்பிட்டு போறியா ஏன்டா வெளியே அவ்வளவு இடம் இருக்கும்போது உள்ளதான் சாப்பிடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இங்கதான் சாப்பிட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பேன் எடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாம அதுல லைட்டா ஆயில் ஊத்தி சாசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தியா கிட்ட சொல்லும் போது சிந்தியாவும் எடுத்து கொடுத்திருப்பா. ஹீரோ அந்த சாசேஜ் ரெண்டா மூணா வெட்டி தலை கூட பாத்தி அப்படின்னா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அந்த ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா செம்மையா வந்திருக்கும். இது வந்து சிந்தியாவையும் ஹீரோவையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய டார்ஃபோட மூக்குக்கும் போயிருக்கும். எப்பா என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு டார்ஃப் எல்லாம் உள்ள பேசிட்டு இருப்பாங்க. உள்ள இந்த டார்ஃப் எல்லாமே தலை கேட்ட லைட்டா ஓபன் பண்ண தலை அடியில பூந்துனாச்சு போயிட்டு ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத இந்த பக்கம் சிந்தியாவும் கேட்டுப்பா. ஹீரோ பார்த்து சூப்பர் பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஹீரோ இந்த சாசேஜ் எடுத்துட்டு வந்ததே பாத்தீங்க அப்படின்னா இந்த டுவார்ஃபுக்கு கொடுத்து அவங்கள வந்து இந்த வேலைக்கு கூப்பிடுறதுக்கு தான் தலையை வந்து எடுத்துட்டு வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு சேர வேண்டியது தான். பட் என்ன அவங்க வெளியவே வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்திருப்பா. சரி ஓகே இப்போ அதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா பியர் எடுத்திருப்பா. அதை ஓபன் பண்ண உள்ள இருந்து சவுண்ட் கேட்டுக்கும். தலைவா வேற என்னமோ ஓபன் பண்றாங்க. சிந்தியாவும் ஹீரோவும் வருத்த சாசேஜோட அங்க இருக்கக்கூடிய பியர் செம்ம டேஸ்ட் காம்பினேஷன் சும்மா அள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹைப் கொடுத்துட்டு இருக்க. கண்ட்ரோல் பண்ண முடியல உள்ள. யோ தலை கேட்ட திறக்க போறியா இல்ல உடச்சிட்டு வெளியே போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய டோரும் வந்து ஓபன் ஆயிருக்கும். உள்ள இருந்து டுவார்ஃப்ஸ் எல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. மகா பிரபு எங்களுக்கு ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பிளேட் எடுக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நல்லா சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட கண்ணுல பாக்கணுமே அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்கஹாலும் கொடுத்திருப்பான். அதாவது பியர் கொடுத்திருப்பான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஆல்கஹால் கொடுத்தா கொஞ்சமா போதை ஏறும். பட் டுவார்ஃபுக்கு அந்த மாதிரி எந்த சிக்கலுமே வராது. அவங்க பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்கு செம்மையா குடிச்சிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா டார்ஃபோட கேப்டன் இருந்திருப்பாங்க. இது பார்த்த ஹீரோவும் சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அளவுக்கு மோசம் இல்ல பட் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த ஹீரோவும் நான் இங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்தேன். அவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கில் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க ஷாக் ஆயிருப்பான். நீங்க கில்லியா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டுவார்ஃபோட கேப்டனும் ஹீரோவையும் சிந்தியாவையும் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரட்டா ஒரு டோர் வழியா கூட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் பாத்தீங்க அப்படின்னா உள்ள கம்மியா தான் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோ நோட் பண்ணியிருப்பான். டுவார்ஃபோட கேப்டனும் ஒரு டென்ட்டுக்கு முன்னாடி போய் நின்று தலைவரே உங்களை பாக்கிறதுக்காக 2 ஹியூமன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவும் சிந்தியா உள்ள போயிருப்பாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் இருந்திருப்பாரு. இவரு தான் பாத்தீங்கன்னா கில். அதுலயும் முக்கியமா கில் நம்மளோட ஹீரோ பாத்துட்டு எல்சன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களை சந்திக்கிறது நினைச்சு எனக்கே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல.
எதுக்காக டுவார்ஃபோட மைண்ட் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கு, இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த கில்லும், இதுக்கு காரணம் ரெட் டிராகன் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த சிந்தியாவும் ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பாங்க. அப்ப இதுக்கு காரணம் வெளிய இருந்த அந்த ரெட் டிராகனா தெரியுதா டிராகனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த கில்லோ, ஒரு டிராகன் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ரெட் டிராகன் கூட்டமே எங்களை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ரெட் டிராகன் கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயமும் இல்லாம ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களை தவிர அதுங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்டு அங்கிருந்து மத்த டார்ஃப் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இது கேட்டு அங்கதான் கில்லோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பட்டன் அழுத்தும் போது அங்க பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரட்டா ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கும். அதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ சிந்தியா அது இல்லாம கில் இவங்க 3 பேருமே ஒரு மைண்ட்குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க. இது ஒண்ணும் முதல் டைம் கிடையாது, அவங்க இங்க வந்து எங்களை அட்டாக் பண்றது பாஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டைம் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க தேடக்கூடிய விஷயம் இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டுவார்ஃபும் வெளிச்சத்தை வர வச்சு காட்டும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிராகனோட எலும்பு கூட இருந்திருக்கும். இதுதான் கோல்டன் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டிராகன் ரேஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிராகன் தான் அது இந்த கோல்டன் டிராகன் தான் அப்படின்னு சொல்ல இந்த டிராகன் இங்க இருக்கு அப்படின்னா உங்களோட இனத்தை வந்து இந்த டிராகன் தானே பாஸ்ட்ல காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க கில்லோ, உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டிராகன் தான் பாஸ்ட்ல எங்களோட இனத்தையே காப்பாத்துச்சு, அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் அது இறந்து போயிடுச்சு. ஆனா இது ஒண்ணும் முக்கியமான விஷயம் கிடையாது, அந்த ரெட் டிராகன்ஸ் எல்லாம் தேடி வந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு கிறிஸ்டல் மாதிரி எடுத்திருப்பான். இத பார்த்த சிந்தியாலும் நடுங்கி போயிடுவா. அது பாத்தீங்க அப்படின்னா ஆன்சியன்ட் மார்பல் எசன்ஸ் ஆஃப் மானா, இத வச்சு டிராகன் லாடியே திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கில்ல சொல்ல இதை கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பார்க்க இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அண்ட் ஹீரோவும் டுவார்ஃபை தேடி வந்திருப்பான். எதுக்காக ஒரு சின்ன வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா டுவார்ஃபை தேடி வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டான கில்லோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சியன்ட் மார்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதை வச்சு இறந்து போன டிராகன் லாட வந்து திரும்ப உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய போரே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மத்த ரெட் டிராகன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருக்காங்க. இது நம்மளோட ஹீரோக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல ஹீரோ எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பொறுமையா தான் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஒரு லைக் மட்டும் பண்றேங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.